ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக ரீசெண்டாக வந்து இந்த தடுப்பூசி பற்றிலாம் பயம் இருக்குது. நான் வந்து ஜிஹெச்சில் தான் தடுப்பூசி போட்டுட்ருக்கேன். பிறந்தப்போ மட்டும்தான் ப்ரைவேட்டில் பிசிஜி வேக்சின் போட்டு விட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்து 45 நாள் ஊசி, அப்புறம் 2.5 மாதம் ஊசி, 3.5 மாதம் ஊசிலாம் ஜிஹெச்சில் தான் போட்டுட்ருக்கேன். நான் 45 டேஸ் ஊசியை வந்து நான் 52 டேஸில் தான் போட்டேன். அதனால் அடுத்தடுத்த ஊசியுமே வந்து 1 வீக் அப்புறம் தான் நான் போட ஆரம்பிப்பேன். ஜிஹெச்சில் தடுப்பூசி போட்டிங்கன்னா நமக்கு வந்து பேராசிட்டமால் சிரப் கொடுப்பாங்க. எவ்ரி டைமும் கொடுப்பாங்க. அதை நீங்கள் ஒன்ஸ் வந்து பாட்டிலை ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா அது 3 டேஸ்க்குள்ளே நம்ம அதை யூஸ் பண்ணிடணும். இல்லைனா மீதி இருந்ததுன்னா அதை நம்ம தூக்கி தான் போடணும். அதை வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு எனக்கு ஜிஹெச் நர்ஸ் கூட சொல்லியிருந்தாங்க. ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா 3 டேஸ் மட்டும்தான் அதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அவங்க வந்து எனக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, ஃபீவர் வந்தால் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வந்து என் பையனுக்கு வந்து ஃபீவர் வந்தாலும் வரலைனாலும் கொடுத்துருவேன். நான் ஆக்சுவலாக ஒரு 6 to 7 ஹவர்ஸ் கேப்பில் கொடுத்துருவேன். ஃபீவர் எப்போ இல்லைன்னு எனக்கு தோணுதோ லைட்டாக, அப்போ தான் வந்து மேக்ஸிமம் இன்றைக்கி காலையில் ஊசி போட்டேன்னா நாளைக்கு வந்து ஒரு ஆஃப்டர்நூன் வரைக்குமே நான் கொடுப்பேன் பேராசிட்டமால் சிரப்பு. எனக்கு குழந்தைக்கு வந்து நான் 0.25 mlக்கு மேலே நான் கொடுத்தது கிடையாது. உங்களுக்கு எப்படி சொல்லியிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி சிரப் கொடுங்க. நீங்கள் வந்து உங்கள்கிட்ட இருக்குது, இல்லை நாங்கள் முன்னாடி வாங்கினது இருக்குது அப்படிலாம் சொல்லாதீங்க. நமக்கு வந்து குழந்தைன்றதுனால நமக்கு ஒரு மாதமாக கேப் இருந்தாலும் பரவாயில்ல. நீங்கள் அவங்க புதுசாக கொடுக்குறது கண்டிப்பாக அவங்கள்ட்ட பாட்டில் இருக்கும், குட்டி பாட்டில். அதை வாங்கி அந்த சிரப் கொடுங்க. நான் ப்ரைவேட்லேயுமே வந்து எனக்கு பேராசிட்டமால் சிரப் கொடுத்தாங்க. பட் நான் அதை யூஸ் பண்ணல. ஏன்னா நான் இன்ஜெக்ஷன் வந்து ஜிஹெச்சில் போகிறதுனால அவங்க கொடுக்குறதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எந்த ஒரு மருந்துமே வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்குன்னு ஒரு வேலிடிட்டி இருக்கிற வரையும் கொடுங்க. அதுக்குன்னு 2025 வாங்கி 2026 வரைக்கும் இருக்குன்னா அது மாதிரி கொடுக்கக்கூடாது. நீங்கள் எவ்வளோ நாள் ஓப்பன் பண்ணுறீங்க அதுக்கு மேக்ஸிமம் உங்களுக்கே தெரியும். இப்போ பேராசிட்டமாலாம் எனக்கு 3 டேஸ்க்கு மேலே கொடுக்காதீங்க ஓப்பன் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்து நம்ம டெய்லி கொடுக்குறது ஓகே, ஆனால் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணாமல் வச்சுட்டு திரும்பி கொடுக்காதீங்க. அது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. தடுப்பூசி போட்டால் நம்ம வந்து பக்கத்தில் குழந்தைய வச்சுக்க பாருங்கள். தனியாக தூளிலெல்லாம் போடக்கூடாது. ஏன்னா அதுக்கு ஃபீவர் வந்தாலும் தெரியாது, நமக்கு என்ன பண்ணாலும் தெரியாது. நம்ம ஏன்னா உடம்பு நம்ம டச்சில் இருந்ததுன்னா நமக்கு அதுக்கு எவ்வளோ ஃபீவர் இருக்குன்னு நம்ம குழந்தைக்கு தெரியும். அதே மாதிரி இந்த கிட்டு வாங்கி வச்சுக்கோங்க. டெம்பரேச்சர் செக் பண்ணுற கிட்டு வந்து வாங்கி வச்சுக்கோங்க. அது எனக்கு தெரிஞ்சு 400க்குள்ளே சம்திங் தான் இருக்கும். அது எப்போதுமே நமக்கு யூஸ் ஆகும், எவ்வளோ ஃபீவர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்று வந்து ஐஸ் பேக் வந்து பேக்காகவே ஜெல்லி மாதிரி பேக்காகவே இருக்கும். ஸோ அது வந்து நீங்கள் மெடிக்கல் ஷாப்பில் கூட இருந்தால் வாங்கி வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக எனக்கு வந்து நாத்தனார் நர்ஸாக இருந்ததுனால நான் அவங்க ஹாஸ்பிட்டல்லேருந்து வாங்கிட்டு வர சொன்னேன். அது வந்து தடுப்பூசி போட்டு ஒரு 5 மினிட்ஸில் வச்சேன். ஆனால் நர்ஸ் வந்து 5 மினிட்ஸ்லாம் வைக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் அந்த வீரியம் குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் ஒரு வீட்டுக்கு வந்து ஒரு 1/2 அன் ஹவரில் வச்சுட்டேன். தடுப்பூசி போட்டு ஒரு 1/2 அன் ஹவரில் நான் அதை வேக்சினுக்கு போட்டப்போ அந்த காலில் வச்சுட்டேன், கால்லேயும் கையிலையும், அது வீக்கம் ஆகாமல் இருக்கிறதுக்காக. நீங்கள் அதனால் ஐஸ் பேக் வந்து எப்போதுமே ஐஸ் கட்டியாவது துணியில் இது பண்ணி வச்சு விட்ருங்க. 1/2 அன் ஹவரில் காட்டன் துணியை கட்டி ஒரு 10 செகண்ட் வச்சா கூட போதும். ஒரு நாளைக்கு 2 டைம்ஸ் வச்சா போதும். அதுக்கப்புறம் வைக்க தேவையில்ல. அது நைட்டுனாலும் கொஞ்சம் தடுப்பூசி போட்ட அன்றைக்கி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஏன்னா நம்ம அசந்து தூங்கிடுவோம். இல்லை அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் நம்ம கண் விழித்து பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். ஃபீவர் இல்லைனாலும் அசால்ட்டாக விடக்கூடாது. ஏன்னா நம்ம அசந்து தூங்கிடுவோம். ஸோ ஹஸ்பண்டோ இல்லை அம்மாவோ இல்லை யாரோ ஒருத்தவங்க பார்த்துக்கிட்டா கரெக்டாக இருக்கும். ஹை ஃபீவர் அடித்தாலாம் நீங்கள் ஹாஸ்பிட்டல் கூட்டு போகிறது தான் நல்லது. ஆக்சுவலாக ஃபிட்ஸ் வராமல் இருக்கும். ஆல்ரெடி குழந்தைக்கு சளியோ இல்லை ஃபீவரோ இருந்தாலும் நீங்கள் வேக்சின் போட போகாதீங்க. லேட் ஆனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. அவங்களே வந்து கோல்டு இருந்ததுன்னா குழந்தைக்கு ஊசி போட மாட்டாங்க. ஸோ இது கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது தெரிஞ்சாலும் எனக்கு சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன்.